ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. அமைதியில் இணைந்திட, அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே. ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. அமைதியில் இணைந்திட, அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே. ஆகா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷம் உருவானதே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சந்நிதி வாருங்களே. ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. அமைதியில் இணைந்திட, அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே. மாசற்ற இறைவன் இயேசுவின் அருளை மகிழ்ந்து கொண்டாடுவோம். மாண்புயர் பலியில் இணைந்து இன்று மன்னவா போற்றிடுவோம். மாந்தர்கள் எல்லாம் குடும்பமாய் இணைந்து மலரவன் தாழ் பணிவோம். மனதினில் மகிழ்ச்சி நிறைந்திடும் நேரம் நன்றிகள் பாடிடுவோம். பொன்னாழாம் நன்னாழாம் பூத்தது புது வாழ்வாம். கொண்டாட்டம் உண்டாகும், புதுமைகள் தரும் நாளாம். ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. அமைதியில் இணைந்திட, அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. திரு ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே இடைக்காட்டூர் திரு ஆண்டவருடைய திருத்தலத்தில் அவருடைய ஆசியை வேண்டி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் இருகரம் கூப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருத்தலமானது ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு சரித்திரத்தை கொண்ட அருள் தலமாக இருக்கிறது. இந்த திருத்தலத்திலிருந்து வேண்டி சென்றவர்களெல்லாம் திரு ஆண்டவரால் கைவிடப்படாத நிலையில் தாங்கள் வேண்டியதை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதற்கு நன்றி கடனாக இந்த திருத்தலத்தை மீண்டும் மீண்டுமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இன்றைய திருப்பலியின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய சிறப்பு திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றவர் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய மாதா தொலைக்காட்சி மண்டல இயக்குனர் தந்தை அருள்பணி வினோட்டன் அவர்கள். ஆகவே அவர்களை திருத்தல அதிபர் தந்தை முனைவர் இம்மானுவேல் தாசன் அவர்களின் சார்பாகவும் திருத்தல நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை நாம் வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே திருவழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரே ஒரு நற்செய்தி என்னவென்றால், தூய உள்ளத்தோடு இறைவனை நாம் நாட வேண்டும். தூய உள்ளத்தோடு இறைவனை நாடுகின்ற பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர் நம் ஒவ்வொருவரையும் நாடி தேடி வரும் என்பதுதான்.
ஆகவே தூய உள்ளத்தோடு இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி திரியுறுதிய ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பை வேண்டுவோம். கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஒரு தூய்மையான இதயத்தோடு ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்தினுள் நம்மை அர்ப்பணிப்போம். புதிய வாழ்வினை பெறுவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா வகையான பாவக்கரைகளை அகற்றுவோம். இறைவன் தாமே மன்னிப்பு கொடுத்து புதிய அருளினை இந்த நாளில் நமக்கு தருகிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். எல்லோரும் மீண்டுமாக, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை, குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை விரைவாய் நீக்கியே விடுதலை தந்திட இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். மீண்டுமாக, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். தூய உள்ளத்தை என்னில் படைத்திட, தூய உள்ளத்தை என்னில் படைத்திட, தூய ஆவியை துணையாய் தந்திட, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். மீண்டுமாக, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். எல்லோரும் கரங்களை குவித்து புதுமன்னிப்பு ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும்
தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனேலே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றும் வாழும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மலை மேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 19a மற்றும் 11 முதல் 16 வரை. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிறகடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் இல்லை. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலத்தை நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, நான் நம்பியுள்ளே
ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரே எனது அருட்துணையாம். ஆதி அந்தமாய் வாழும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாளும் பொழுதென வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணை தினம் நாடுகிறேன். உடலும் உயிரும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளமகிழ்வேன். உயிரும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளமகிழ்வேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றேன், எனது துன்பம் அறிந்திருக்கின்றேன். எதிரியின் கையில் நின்று என்னை காப்பீர். ஆதி அந்தமாய் வாழும் தேவனின் வாழும் புகழினை நானும் பாடுவேன். ஆதி அந்தமாய் வாழும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாளும் பொழுதென வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணை தினம் நாடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 5 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபசாரம் செய்கின்றனர் என்றார். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதய அன்பரினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பிற்கினியவர்களே, ஒரு மிகப்பெரிய அரசன் அவனை போன்றே தன்னுடைய மகனையும் அந்த நாட்டை ஆள வேண்டும், எனவே அவனை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முனிவரிடம் அவரை அழைத்துச் செல்லுகிறார். இவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்கள், இந்த நாட்டை ஆள்வதற்கான அறிவை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அந்த முனிவரிடம் அவரை விட்டு வந்து விட்டார். முனிவர் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், ஒரு 10 நாள் இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் போயிட்டு 10 நாள் கழித்து வந்தார். இந்த 10 நாட்களில் நீ அமைதியில் என்ன உணர்ந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டார். காட்டுக்குள்ளே என்ன உணர்ந்திருப்பார்? விலங்குகளினுடைய சத்தம் அதிகமாக இருந்தது. மற்றவர்கள் வந்து செல்லுகிற சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் மீண்டுமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அவர் போயிட்டு வந்து மீண்டுமாக அதே கேள்வியை நீ என்ன அங்கே கேட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, மெல்லிய காற்றினுடைய ஓசையை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு 1 மாதம் போய் திரும்ப அதே இடத்துல அமர்ந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சொன்னார், இன்னும் நுணுக்கமாக என்னால் ஒரு சில காரியங்களை உணர முடிந்தது, சத்தங்களை கேட்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் சொன்னார், என்னுடைய மூச்சு காற்றை என்னால் முழுமையாக உணர முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த முனிவர் சொன்னார், நீ இப்போது அறிவினுடைய ஞானத்தினுடைய நுழைவு வாயிலுக்கு வந்து விட்டாய், அதனால் உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பிற்கினியவர்களே, ஒரு ஆன்மீகவாதியினுடைய தேடல் நிறைவு பெறுவது இந்த ஒரு நிலைதான். ஒரு ஆன்மீகத்தை தேடுகிறவர்கள் அவர்கள் ஒருவேளை சரியான கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிட்டால் அதுதான் அந்த தேடலினுடைய நிறைவு என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், எலியாவுக்கு இறைவன் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுவதில் நாம் வாசிக்க கேட்டது மிகப்பெரிய இரைச்சலின் மத்தியில் அல்ல, அதே நேரத்தில் நிலநடுக்கத்தின் மத்தியில் அல்ல, ஒரு மெல்லிய ஒளியில் ஒரு ஒளியை அவர் அதன் வழியாக அந்த ஓசையை கேட்பதன் வழியாக இறைவனை அவருக்கு வெளிப்படுத்துவதை இந்த நாளில் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆக கடவுளை காண வேண்டும், கடவுளை கண்டு அவரிடம் தரிசனம் பெற வேண்டும் என்பது தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆசை. இல்லை சாமி, இடைக்காட்டுக்கு சும்மா போயிட்டு வரலாம், போய் கடவுள்கிட்ட உட்கார்ந்துட்டு நன்றி மட்டும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல வந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம்.
இருக்காது. ஆனால் குழந்தை இயேசு என்ன சொல்கிறார்? என்னை நீ மகிமை செய்ய செய்ய, சொல்லுங்கள் மீதி என்ன, என்னை நீ மகிமை செய்ய செய்ய நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். நன்றி சொல்ல வரலை யாருமே, கேட்டுக்குங்க. அவர் என்ன சொல்கிறார்? என்னை நீ மகிமை செய்ய செய்ய உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன். சரி, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை, எப்படியாவது இன்று இறைவனை தரிசித்து அவரிடமிருந்து நான் தரிசனம் பெற்றுச் செல்ல வேண்டும், அருள் வரங்களை பெற்றுச் செல்ல வேண்டும், இதய அன்பரினுடைய இதயத்தில் நானும் இடம் பிடிக்க வேண்டும். அந்த ஆசையோடு இங்கு எல்லாருமே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகம் ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இறைவனை காண்பது இல்லை இறைவனோடு இணைந்திருப்பது என்பதுதான் முக்கியமான ஒரு தேவை. அந்த தேவை அமைதியில்தான் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். எத்தனை பேர் பூசைக்காக மட்டும் வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இந்த திருத்தலத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அமைதியில் இங்கு இருந்து நீங்கள் அமர்ந்து மீண்டும் 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 மீண்டுமாக கடவுளுடைய ஒளியை, அவருடைய வார்த்தையை, அவர் பேசுகிற பேச்சை கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உருவமில்லாத கடவுள் அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கும் ஒளி இல்லை. ஆனால் அதை கேட்கக்கூடிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த ஆலயத்தில் நாம் எல்லோருமே அமர்ந்திருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 84 தெளிவாக சொல்லுகிறார். ஒரு அருமையான திருப்பாடல். எல்லாரும் திருப்பாடல் 91 படிப்போம், 23 மனப்பாடமாக வச்சுருப்போம். இன்னிலிருந்து திருப்பாடல் 84 என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாரும் மனப்பாடமாக வச்சுருக்கணும். படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எவ்வளவு அழகானது. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமது இல்லம் எவ்வளவு அழகானது. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற, இந்த திருத்தலத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் அமைதியில் தியானிக்கிற பொழுது, ஆண்டவரே உமது இல்லம் மிகவும் அழகானது. அடுத்து அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா, வேற்றிடத்தில் நான் 1000 நாட்கள் வாழ்வதினும் என்ன சொல்லியிருப்பார்? உமது ஆலயத்தில் ஒரு நாள் தங்குவது மேலான. தயவு செய்து சொல்கிறேன், வீட்டுக்கு போய் திருப்பாடல் 84 எடுத்து கரைச்சி குடிச்சிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் வந்துடணும் எல்லாருமே. ஏன்னா அருமையான வார்த்தைகள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே உமது ஆலயத்தில் நுழைய எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆலயத்தினுடைய வாயிற்காவலனாய் நிற்பது இன்னும் அழகு சேர்க்கிறது என்று சொல்லுகிறார். ஆக இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு அமைதியில் எப்போது உறவாடுகிறோமோ, இறைவன் அவருடைய தரிசனத்தை முழுமையாக நமக்கு தருகிறார். அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த ஒரு நிலைக்காகத்தான், அவருடைய ஆசிரை பெறுவதற்காகத்தான் இந்த திருத்தலத்திலே நாம் எல்லோரும் குழுமி இருக்கிறோம். எனவே உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இறைவன் பக்கமாக திருப்புவோம். ஒரு புதிய மனநிலையை பெற்றுக்கொள்ளுவோம். அமைதியில் எலியா இறைவனை கண்டது போல, அமைதியில் எத்தனையோ புனிதர்கள் இறைவனை கண்டு மகிழ்ந்ததைப் போல, இயேசுவினுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பதாக ஜெபித்து அமைதியில் புதிய புதிய அர்த்தங்களையும் வாழ்வினையும் பெற்றது போல, நாமும் இந்த திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது ஒரு புதிய மனிதர்களாக ஜெபித்து நம் புதிய வாழ்வினை பெற்று செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற மனநிலையோடு தொடர்ந்து இதய அன்பினுடைய ஆசிருக்காக இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஆண்டவர் இனத்தவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். முது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் வலிமை மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துகிறவன் வாழ்த்துப்படுகிறார். இந்த வல்லமையின் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக மனமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்துப்படுவாராக. நிறைவினை காண விழைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்று வாழும் ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள்டையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இந்த அப்பமும் ரசமும் மாறுகிற இந்த வேளையில் நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இந்த பீடத்தில் அர்ப்பணிப்போம். இந்த ஜெபத்தின் வேளையில் உருக்கமாக வேண்டுவோம். இந்த இயேசு மாறுகிற பொழுது நம்மையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவருடைய இதய அன்பில் பொங்கி வழிகிற இரக்கத்தை நம்மீது பொழிவார். அவர் அன்பை நம்மீது காட்டுவார். அந்த அன்பினால் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய குடும்பங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு இணைந்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தைகேட்டு உன் பாதம் வந்தேன். எல்லாரும் இணைந்து பாடுவோம். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தைகேட்டு உன் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆய ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்களுக்காக நாங்கள் மீண்டும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரே மகனை எங்களுக்காக கொடுத்துதவிய எங்கள் அன்பு வானக தந்தையே இறைவா, திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் திரையிறுதிய அருள் தலத்தை நாடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் இவர்களுக்காகவும் இவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருத்தலத்திலிருந்து தாங்கள் வேண்டிக் கொண்டால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் உம் கரம் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் நினைக்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் ஆண்டவரே, நீர் உடனிருந்து இவர்களை அற்புதமாய் வழிநடத்தும். மேலும் இந்த திருப்பள்ளியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அனைத்திற்காகவும் அவர்கள் வேண்டி ஜெபிக்கின்ற நலன்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் பரிந்துரை செய்கின்றோம். உம்முடைய திருவுளத்தின்படி இவர்களுக்கு இவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து வழி நடத்தும். உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியான எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இந்த உன்னதமான வழியிலே நாங்கள் நினைவுகூறி ஜெபிக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர்கள், எம் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய தூய் அருளானந்தர் இத்திருத்தலத்தில் தங்களுடைய நினைவு சின்னங்களோடு மாட்சிமையோடு வீற்றிருந்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கும் 40 புனிதர்கள் மற்றும் புனிதையர்கள், இவ்வுலகில் குகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. மாட்சி பொருந்திய இதய அன்பர் தருகிற அன்பையும் அமைதியும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகிடவும் அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி, இன்று நமக்கு வாழ்வு தருகிறார். நிலை வாழ்வை தர விருந்தாக வருகிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படவிருக்கும் திவ்ய நற்கருணையை தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும்.
வா அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வா வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வா வா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வா உயிருள்ள விருந்து என் இறைவா, நலம் தரும் மருந்தா இனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயினில் வா நிம்மதி வாழ்வயலில் வாவா. வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. அழியாத கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை தெரிய விடாதே. தீய பகைவரிடம்
என்னிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். திரு இருதிய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக திருத்தலத்தின் பெயராலே வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இன்றைய சிறப்பு வழிபாட்டு திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து அருமையான ஒரு மறையுரையின் மூலம் நாம் ஆண்டவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அவரை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொள்ள முடியும் என்கின்ற கருத்துக்களை நம் முன் வைத்து ஒரு தெளிவான மறையுரையை ஆற்றி இன்று இறை ஆசிரை பெற்று தந்திருக்கின்றவர் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய மாதா தொலைக்காட்சி மண்டல இயக்குனராக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருள் பணியாளர் தந்தை பினோட்டன். ஆகவே இன்று இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபித்த தந்தை அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் திருத்தல அதிபர் தந்தை முனைவர் இம்மானுவேல் தாசன் அவர்களின் சார்பாகவும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளிலே அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திலே அவருக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இவ்வாண்டு திருத்தலத்தினுடைய பெருவிழாவானது இம்மாதம் 24ஆம் தேதி, அதாவது இறுதி வெள்ளிக்கிழமையாகிய அன்று கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. அன்று மாலை 6 மணி அளவில் நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களால் கொடியேற்றப்பட்டு திருப்பலியோடு அது துவங்க இருக்கிறது. ஜூலை மாதம் முதல் தேதி, அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருவிழாவானது சிறப்புற நடைபெற இருக்கிறது. அன்று மாலை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலக ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்களால் அன்று மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலியானது சிறப்புற நடைபெற்று தேர்பவனி நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஜூலை மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நம்முடைய திருத்தலத்திலே நற்கருணை பெருவிழாவானது மாலை 6 மணி அளவிலே திருப்பலியோடு நடைபெற இருக்கிறது. ஆகவே திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை இம்மானுவேல் தாசன் அவர்களின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் இத்திருவிழா நிகழ்வுகளுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முடிந்தவர்கள் தயவு செய்து திருவிழா நிகழ்வுகளிலே பங்கெடுத்து திரு இருதிய ஆண்டவருடைய ஆசியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலி முடிந்த பிற்பாடு நவநாள் பக்தி முயற்சிகள், ஜபங்கள், நற்கருணை ஆசீர் நடைபெறும். இறுதி ஜபத்திற்காக அனைவரும் நம்மை தயாரிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே
புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீரே. உன் சொந்த மார்க்கமே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இடைக்காட்டூர் திரு இருதய திருத்தலத்தில் தன்னுடைய இதயத்தை திறந்தவராய், அதை சுட்டி காண்பித்தவராய், என் அன்பு மகனே மகளே, என்னுடைய இதய அன்பிலே நீ நிலைத்திரு, எல்லா நன்மைகளையும் பெற்று வளமோடு வாழ்வாய் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு இதோ நமது மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போமா பிரியமானவர்களே. அவருடைய இதய அன்பு சொல்லில் அடங்கா அன்பை கொண்டிருக்கிறது. அவருடைய இதய அன்பு விவரிக்க இயலாத நிலையில நம் ஒவ்வொருவருக்காகவும் அன்பை கொட்டி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. பாவியாக இருந்தாலும், அவரை அறியாதவர்களாக இருந்தாலும், அறிந்தும் அவருக்கு துரோகம் செய்பவர்களாக இருந்தாலும், எல்லாரையும் அரவணை அன்பு செய்கின்ற திரு இருதய ஆண்டவர்தாம் இவர். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தின் மரபுபடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக திருமண காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்றவர்களை, திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை வரம் இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தம்பதியர்களையும் திரு இருதய ஆண்டவரிடத்தில் அவருடைய வல்லபமிக்க பிரசனத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். சிறப்பாக அந்த கருத்துக்காக இங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இந்த நவநாள் பக்தி முயற்சியின் வழியாக திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். எத்தனையோ பேர் நம்மிடத்திலே நம்முடைய ஜெபங்களை கேட்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த திருத்தலத்திற்கு போகும் பொழுது அந்த ஏசப்பாட்டை எங்களுக்காக வேண்டுங்க என்று சொல்லி அவர்கள் உங்களிடத்தில் சொல்லி அனுப்ப இருக்கலாம். ஆகவே நம்மிடத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துவோம். சிறப்பாக நமக்கு தெரிந்த திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்கள், உதவியை வேண்டி நம்மை ஜெபிக்க சொல்லியவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திரு இருதய ஆண்டவரிடத்தில் நமக்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொள்ள சிறப்பான விதத்தில் இந்த நவநாள் பக்தி முயற்சியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். பக்கம் 12. இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனை, மனிதர் மீது கொண்ட அளவிலாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமை கோலம் ஏற்றவரை, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை,
உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீத் மரியம்மாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதையானிதே தினமும் நேர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதையானிதியே நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ, நாணி போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ, நாணி போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தெய்வமக்கியல்வாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை தயை சுவாமி. நன்றி கூறுவோம். இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திரு கரத்தால் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல் வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திடம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக ஒரு சில வினாடிகள் நன்றி கூறுவோம். எழுந்து நிற்போம். எல்லாம் உமக்காக
எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. இயேசுவின் தீய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், இந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கே. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. அனைவரும் முழந்தாளிடுவோம். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருளுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி, எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசீர் அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களை அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நமது திரு இருதயத்தை நமக்காக திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். தன் இதயத்தை திறந்து சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வந்து அடைக்கலம் புகுங்கள் என்று சொல்லுகிற இருதய அன்பர் இது நற்கருணையின் வடிவிலே நம் முன்பாக விற்றிருக்கிறார்.
இந்த நற்கருணை நாதரை எல்லோரும் கண் திறந்து பார்ப்போம். இவரை உற்று நோக்கியவர்கள் வாழ்வில் உயர்ந்தார்கள், உயர்வடைவார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். என் பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், திரும்பி வருவேன் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கிய தெய்வம் ஆண்டவர் இயேசு இதோ நம் முன்பாக வீற்றிருந்து, என் பிள்ளைகளே எல்லோரும் மீண்டும் என்னிடமாய் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி திருவாய் மலர்ந்திருக்கிறார். அவரை உற்று நோக்குங்கள். நாம் தவறி செல்லுகிற பொழுது நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வம் இதோ நம் முன்பாக இருக்கிறார். அவரை பாருங்கள். நம் உள்ளத்தில் அவர் குடிகொள்ள காத்து கொண்டிருக்கிறார். இது நம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம். ஆண்டவர் இயேசு வாழுகிற இல்லிடமாக மாற்றுவோம். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, பாவ கரைகளை நீக்கி வெறுமையாக்குவோம். அவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம் உள்ளங்கள் மாறட்டும், நம் இருதயம் மாறட்டும். இது இந்த வேளையில் உருக்கமாக வேண்டுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. நற்கருணை நாதரை பார்த்து பாடுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. எல்லோரும் சத்தமாக பாடும். குயவனே குயவனே குயவன், எல்லோரும் பாடுங்கள். படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மீண்டுமாக எல்லோரும் இணைந்து சத்தமாக. குயவனே குயவனே படைப்பின் காரண, களிமண்ணான என்னையும் களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, நோக்கி பார்த்திடுமே. மீண்டுமாக அதே வரிகளை. குயவனே குயவனே பாடுவோம். படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மீண்டுமாக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம், விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே எல்லோரும் இணைந்து.
கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மீண்டுமாக கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணாக என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, இதோ எங்களை கண் திறந்து நீர் பார்க்கிறீர். எங்களை இருகரம் விரித்து நீர் வழி வரவேற்கிறீர். இது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். உள்ளங்கையில் பொறித்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம் நீர். எங்களை வழிநடத்துகிற தெய்வம். இதய அன்பரினுடைய இரக்கத்தில் எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீர். இதோ இந்த நேரத்தில் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய முன்பாக அமர்ந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். மீண்டுமாய் மீண்டுமாய் இவருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் வருகிற ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத எல்லா வகையான வென்றாட்டுக்களையும் உமது கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நம்பிக்கையோடு ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாரும். இது இந்த நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக சிறப்பாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, மருத்துவர்கள் கைவிட்டால் எங்களோடு உடனிருப்பவர்களுடைய பேச்சுக்களும் ஏச்சுக்களுக்கும் இகழ்ந்து நாங்கள் ஆளாக்கப்பட்டாலும் உம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் குறைவு படுவதில்லை என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாரும். நிறைய ஆசீர்வதியும். அவருடைய மனக்குமுறல்களை மாற்றும். இது திருமண காரியத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக. திருமண தடைகள் நீங்கி நல்ல முறையில் நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெற உதவி புரிவீராக. ஆண்டவரே, பல்வேறு இயக்கங்களோடு மன்றாட்டுக்களோடு இங்கு கூடி நிற்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய குரலுக்கும் செவிசாய்ப்பீராக. இது இந்த திருத்தலத்தில் மகிமையை இவர்களுக்கும் இந்த திரு இருதய அன்பர் வழியாக கொடுப்பீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் மாட்சியின் வாழ்வாக, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பமாக மாறிட நீர் துணை புரிய வேண்டுமா? இதோ இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கும் எங்கள் இருதய அன்பர் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இணைந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருநத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் உயிரோடு கலந்தீ என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீ என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். குடும்பங்களை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை எல்லோரும் சொல்லுவோம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பில் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமது மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே.
அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்க்ரீத் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தை கட்டி கொடுத்த அருத்தந்தை பெர்டினாண்ட் செல்ஸ் அடிகளாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, இந்நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, இந்நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.